ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் நான் பீமாவில் இப்போ போட்டிருக்க ஆஃபர்ஸில் ஒரு சில சில்வர் கலெக்ஷன்ஸ் வாங்கியிருந்தேங்க. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். 2 டேஸ் பேக் வந்து அங்கே ஒரு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்த வீடியோ கூட நான் போட்டிருந்தேன். கிராமுக்கு வந்து 591 ருபீஸ் வந்து லெஸ்ஸாக கிடச்சிது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். வேஸ்டேஜ்லேயும் வந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் கிடச்சிருந்தது. ஸ்க்ராட்ச் கார்டு ஆஃபர்லாம் இருக்குது. ஸோ ஒரு சின்ன கால்குலேஷனே போட்டு காமிச்சிருந்தேன். அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் நம்ம வேறு கடையில் வாங்கியிருந்தோம்னா என்ன எவ்வளோ வந்திருக்கும். ஸோ இங்கே வாங்கினதுனால கிட்டத்தட்ட ஒரு 9000 ருபீஸ் கிட்ட சேவ் ஆகுச்சு. ஸோ அதை தான் அவங்களோட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ வரைக்கும் பீமாவில் வந்து அந்த ஆஃபர் இருக்க தாங்க செய்யுது. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவோட லிங்க் கூட நான் மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக தேவையானவங்க செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு. ஸோ வீடியோ வந்து நிறையா பேர் பார்க்குறீங்க. நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போட்டுட்டு வரேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கங்க. இன்றைக்கி மார்ச் 17th. இன்றைக்கி வந்து பீமாவில் கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 7718 ருபீஸுங்க. பட் சென்னை மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 8210 ருபீஸ். கிட்டத்தட்ட மார்க்கெட் ரேட்டை விட 500 ருபீஸ் வந்து லெஸ்ஸாக தாங்க வச்சுருக்காங்க. அது மாதிரி சில்வர் ரேட் வந்து பீமாவில் வந்து 83 ருபீஸுங்க பெர் கிராம். இங்கே நம்ம மார்க்கெட் ரேட் சென்னை மார்க்கெட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 113 ருபீஸ். ஸோ அதுவுமே வந்து நமக்கு கிராமுக்கு 30 ருபீஸ் லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ நான் போயிருந்தப்போ சில்வரில் பார் மாதிரி இருக்கா அந்த மாதிரி கேட்டிருந்தேங்க. ஸோ அவங்க வந்து 50 கிராமில் இருக்குது அப்படின்னு சொல்லி இதுதான் காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த காயின் மாதிரி 999 பார் மாதிரி அப்படின்னு கேட்டிருந்தேன். இல்லைங்க, இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து கிராமுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 25 ருபீஸ் டு 30 ருபீஸ்க்குள்ளே விழும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் வந்து 999 பார் மாதிரி இல்லைங்க. இது வந்து 92.5 சில்வரில் தான் இருந்தது. இது வந்து 10 கிராம் காயின். இது வந்து மார்க்கெட் ரேட்டுக்கு அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு 990 ருபீஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஆன்டிக் ஐடல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து 30 ருபீஸ் விழும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு டே போயிருந்தப்போ 80 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஸோ 80 + 30 அப்படின்னா ஒரு 110 வந்து விழுந்தது. ஸோ அது இன்ட்டு கிராம் ரேட் ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் பொதுவாகவே சொல்கிறேங்க, என்னுடைய பூஜை வீடியோலாம் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து நிறையா சாமி சிலைகள் வந்து இந்த மாதிரி ஆன்டிக்கில் தான் வச்சுருப்பேன் நான். ஸோ அது எல்லாமே நான் சவுகார்பேட்டில் மோஸ்ட்லி வாங்கியிருப்பேன் நான். ஸோ அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கிராம் ரேட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து 20 to 25 ருபீஸ் கொடுத்து எடுத்திருக்கேன் நான். ஸோ இங்கே வந்து 80 + 30 அப்படி எக்ஸ்ட்ரா கொடுத்து எடுக்கும் போதில் கூட அன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து 112 ருபீஸ் இருந்தது. ஸோ அதுக்குள்ளே தான் வந்தது. ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு பெனிஃபிட்டாக தாங்க நான் யோசித்தேன். யாராவது ஆன்டிக்கில் வந்து இந்த மாதிரி சாமி சிலைகள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வந்து பீமாவில் இந்த ஆஃபரில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி அந்த பிளாக் டச் வரும் பார்த்திங்களா, அதுலேயும் வச்சுருந்தாங்க. நான் மோஸ்ட்லி இந்த பிளாக் டச்சில் வர்றது தாங்க நான் என்னோடய பூஜை ரூமில் வச்சுருப்பேன். பியூர் ஆன்டிக் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து முருகன் சிலை வந்து ஒரு 150 கிராம்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகி இதெல்லாம் வந்து 20 கிராம்ஸ் 25 கிராம்ஸ்லலாம் காமிச்சிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. வேரியஸ் சைஸஸ்லேயும் இருந்தது. நான் இந்த ஐடல் தாங்க செலக்ட் பண்ணி எடுத்தேன். அரௌண்ட் ஒரு 20 கிராம்ஸ் கிட்டே இருந்தது. அப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் சில்வருக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்தாங்க நம்ம வாங்கின பொருளுக்கு. ஸோ ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தப்ப எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்ததுன்னா 2.40, அதாவது ₹2.40 வந்துருந்துச்சு. ஸோ இதையும் வந்து கேஷ்பேக்காக எனக்கு கொடுத்தாங்கங்க. ஏன்னா நான் வாங்கினது வந்து ஒரு 20 கிராம்ங்கிறனால 20 × 20னா ஒரு 40 ருபீஸ் சம்திங் வந்தது. ஸோ 50 ருபீஸாக வந்து எனக்கு கேஷ்பேக் கொடுத்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டே வந்து சில்வர் வாங்கிட்டு வந்ததும் ஓகேவா தோணுச்சு அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டை சொன்னதும், சரி அப்போ கொலுசு பார்க்கணுன்னில்ல அதெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நேற்று சண்டே வெளியே போயிருந்தப்போ அப்படியே பீமாவில் போய் கொலுசு கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போயிருந்தேங்க. ஓகேவாக தாங்க இருந்தது, நல்லா இருந்தது. ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து 20 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து 25, ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து 30 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேக்ஸிமம் வந்து நான் காட்டுற எல்லா கொலுசுக்குமே வந்து எக்ஸ்ட்ரா 20 ருபீஸ். ஸோ அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு நேற்று அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா 81 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஸோ 81 + 20 அப்படின்னா நமக்கு 101 அதுதான் வந்திருந்தது. ப்ளஸ் ஜிஎஸ்டி 3% அப்படிங்கிறப்ப ஓகேவாக தான் இருந்தது. ஏன்னா இப்போ இது வந்து 92.5 சில்வருங்க உங்களுக்கு. இது வந்து 80 டச் கிடையாது, 92.5 சில்வர். ஸோ 92.5 எல்லா இடத்துலையுமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து 10 to 15% வரையும் எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் வந்து போட தான் செய்கிறாங்க உங்களுக்கு.
ஸோ கொலுசுக்கு வந்து நோ வேஸ்டேஜ் அப்படிங்கிற கடை வந்து நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள். அதில் 92.5 அப்படின்னு எழுதியிருக்கா இல்லை 80ன்னு எழுதியிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி 80 டச் உள்ள கொலுசு வந்து எக்ஸ்ட்ராவாக எதுவும் போட மாட்டாங்க. எந்த கடைகள்லையும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கிராமுக்கு இவ்வளவு அப்படிங்கிற மாதிரிலாம் போட மாட்டாங்க. அது போக ஒரு சில கடைகளில் வந்து கிராமுக்கு வந்து லெஸ் பண்ணியும் கொடுப்பாங்க. கிராமுக்கு வந்து மார்க்கெட் ரேட்லேருந்து ₹3 ₹5 அந்த மாதிரி லெஸ் பண்ணியும் கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து எனக்கு மார்க்கெட் ரேட்டே வந்து இவங்களோட மார்க்கெட் ரேட்டே 81 + 20 போட்டாலே எனக்கு 100 தான் வருதுங்கிறனால ஓகேவா தாங்க எனக்கு தோணுச்சு. ஸோ ஒவ்வொரு கொலுசும் பார்க்கும்போதுல வந்து அந்த 92.5 இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணேன். நான் இதை கேட்டேன் உங்கள்கிட்ட 83.5 இல்லை 92.5 அப்படின்னு. ஸோ நீங்கள் யாராவது கொலுசு வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கங்க. ஏன்னா 92.5 சில்வர் உள்ளது வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ரீவேல்யூஷன் போடுறப்ப உங்களுக்கு 90% அன்றைக்கி மார்க்கெட் ரேட்லேருந்து 90% வேல்யூக்கு நமக்கு எடுத்துக்குவாங்க. சப்போஸ் இந்த 92.5 சில்வர் வந்து நீங்கள் பழசில் போட போகிறீங்க அப்படின்னா 100 கிராம்ஸ் போடுறீங்க அப்படின்னா 90 கிராம்ஸுக்குரிய ரேட் வந்து அன்றைக்கி கொடுப்பாங்க. இந்த ஆன்டிக் கொலுசு வந்து ஒரு 4-5 பீசஸ் தாங்க வச்சுருந்தாங்க. பட் இதுக்கு வேஸ்டேஜ் வந்து ₹30 எக்ஸ்ட்ரா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கொலுசு வந்து பொதுவாக நம்ம பழசில் போடுறப்ப நம்ம இப்போ 100 கிராம்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா 25 to 35 கிராம்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு தான் மீதிக்கு தான் நமக்கு கொடுப்பாங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி 92.5 சில்வர் கொலுசுலாம் கொடுக்குறப்ப 90% வந்து ரீவேல்யூஷன் இருக்கும். ஸோ அப்புறம் வந்து இந்த மாதிரி பெண்டன்ட்ஸ்லாம் பார்த்துருந்தோங்க. இதெல்லாம் இந்த பெண்டன்ட்லாம் வந்து அரௌண்ட் ஒரு 400 500 அந்த முருகன் பெண்டன்ட் வந்து 700 இருந்ததுங்க. இந்த ஃபிஷ் பெண்டன்ட்டும் வந்து அரௌண்ட் 700 இருந்தது. இந்த அவுல் ரிங் வந்து பையன் வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்தான். நல்லா பெருசாகவும் இருந்ததுங்க. இந்த இது வந்து கொஞ்சம் அவன் கைக்கு ஓகேவாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த ரிங் வந்து ஒரு 1200 இதெல்லாம் பீஸ் ரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பீஸ் ரேட்டில் வர்ற அந்த மோதிரம் அதுக்கப்புறம் பெண்டன்ட்டு இதுக்கெலாம் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு ஆஃபர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆன்டிக் விளக்கு பார்த்தேங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா குழியாக நல்லா சூப்பராகவே இருந்தது. 100 கிராம்ஸ் கிட்டே இருந்ததுங்க. உங்களுக்கு அந்த விளக்கு வந்து லக்ஷ்மிகிட்டேருந்து அந்த காசு கொட்டுற மாதிரி இங்கிட்டு இங்கிட்டும் யானை வச்ச மாதிரி இன்னொரு இதில் இங்கிட்டு இங்கிட்டும் அன்னம் வச்ச மாதிரிலாம் இருந்தது. ஒரு 100 to 150 கிராம்ஸ்க்கு நல்ல பார்வையாக ரொம்ப அழகாக இருந்தது ஆன்டிக் விளக்கு. ஸோ இதுக்குமே வந்து மார்க்கெட் ரேட் வந்து அந்த ₹81 ப்ளஸ் ₹25 வந்து எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஆன்டிக் பீஸ் எல்லாத்துக்குமே. ஸோ யாராவது வெளியில் வந்து சீர்வரிசை தட்டு அந்த மாதிரிலாம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நிறையா காம்போவும் வச்சுருந்தாங்கங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ₹10 to ₹15 வந்து எக்ஸ்ட்ரா மேக்கிங் சார்ஜ் மாதிரி போடுவோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஆன்டிக் லக்ஷ்மி சிலை வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இங்கிட்டு இங்கிட்டு யானை வச்சு பின்னாடி கலசம் வச்சு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஒரு 250 கிராம்ஸ் கிட்டே இருந்தது. ஸோ நான் வந்து ஓவராலாக கொலுசு வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வாங்கியிருக்கேங்க. அது போக நான் காமிச்சேன் பார்த்திங்களா அந்த பெண்டன்ட்டு மோதிரம் அதெல்லாம் வாங்கினோம். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அதுக்கும் அந்த கொலுசுக்கும் சேர்த்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு எடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த தடவை எங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டில் வந்து ₹1 தாங்க விழுந்துச்சு. ஸோ ஓவராலாக வந்து ஒரு 160 கிராம்ஸ் எடுத்திருந்தோம் அந்த இதில் கொலுசும் அதுவும் சேர்ந்து. அதனால் எங்களுக்கு வந்து ஒரு ₹160 தான் கேஷ்பேக்காக கிடச்சிது. ஸோ பீமாவில் வந்து எனக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஓவராலாக ஓகேவாக தாங்க இருந்தது. ஏன்னா நம்ம என்ன பொருள் கேட்குறோமோ அதை வந்து பொறுமையாக ஒவ்வொன்றா நம்ம வாங்குகிறோமோ வாங்கலையோ நமக்கு வந்து எடுத்து காமிக்கிறதுல வந்து அவங்க சலிக்கவே இல்லைங்க. ஸோ பீமாக்கு நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் இருந்தது. ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ்லேயே வந்து இப்போ ஆஃபர் போட்டிருந்தாங்கங்க. என்ன ஆஃபர் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட் 50% ஆஃபர் ஆன் வேஸ்டேஜ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து 0% வேஸ்டேஜில் ஒரு சில நகைகள் வந்து கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க. ஒவ்வொரு செக்ஷன்லேயும் 0% வேஸ்டேஜ்னு சொல்லி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் போய் ரேண்டமாக எப்படி இருக்குது அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்த்தேங்க. இதெல்லாமே வந்து 0% வேஸ்டேஜில் உள்ள நகைகள் தாங்க. ஹாரம், நெக்லஸ்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தாலி சரடு இதெல்லாம் வந்து காமிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி பிளெயின் ஜுவல்ஸு, கொல்கத்தா டிசைன் இது எல்லாமே இருந்ததுங்க. இது எல்லாமே நோ வேஸ்டேஜில் தான் இருந்தது. ஆன்டிக் கலெக்ஷன்ஸும் இருந்தது. ஃப்ளாட் 50% ஆஃப் வந்து எல்லா பிரான்ச்சஸ்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த 0% வேஸ்டேஜ் உள்ள நகை வந்து ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இந்த 2 வீக்ஸ்க்கு மார்ச் எண்டு வரையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களில் யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். யாராவது தாலி சரடை வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிருந்தா கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி டர்க்கி டிசைன் ஹாரம் வந்து இந்த ஒன்று தான் இருந்தது அங்கே.
பட் இதுவுமே வந்து நோ வேஸ்டேஜ். அப்படியே எவ்வளோ கிராம் இருக்கோ அது இன்ட்டு மார்க்கெட் ரேட்டு ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி தான். ஸோ ஓல்டு கோல்டு கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ தாலி சரலாம் யாராவது மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 7 to 8 பீசஸ் வந்து காமிச்சாங்க. இதெல்லாம் டைமண்ட் முகப்பு வச்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ முகப்பு வச்சது ப்ளெயினாக உள்ளது அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கல்யாண ஒர்க்கை விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ இப்போயே லென்த்தியாக போயிட்டுருக்குது அப்படிங்கிறனால நான் என்னென்ன பொருள் வாங்கினேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா இதே ஆன்டிக் கலெக்ஷன் இப்போ ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே நான் ஒரு 3 கடையில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க. நான் இந்த 3 கடையுமே கம்பேர் பண்ணி பில்லோட உங்களுக்கு வந்து எந்த கடை பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க. இது வந்து ஒரு ப்ரொமோஷ்னல் வீடியோ கிடையாதுங்க. இது வந்து தனிப்பட்ட முறையில் நான் வாங்கின பொருட்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் போனப்போ பார்த்த கலெக்ஷன்ஸை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இது வந்து பெஸ்ட்டான ஆஃபராக இல்லையா அப்படிங்கிறது அவங்கவுங்க மனசை பொறுத்து தான். எனக்கு ஓகேவாக இருந்தது, அதனால் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆஃபரை யூஸ் பண்ணாதது அப்படிங்கிறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம்தாங்க. நான் என்ன கொலுசு வாங்கியிருப்பேன், என்ன எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.